வெல்கம் டு நாலேஜ் தமிழா யூடியூப் சேனல். இந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தர போகிறேன். இந்த டுட்டோரியல் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு கீழே வரும். ஸோ இப்போ இந்த டுட்டோரியலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம், தெரியாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே இன்சர்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போய் சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேஸ் ஹோல்டர், அவ்வளோதான். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ப்ளேஸ் ஹோல்டர். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏதானும் டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. என்ன இதுலேருந்து லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். இது ஒரு லாபம் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பேராகிராஃப் வந்து இது போல் மூவ் பண்ண முடியாது, இவ்வளோ ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. ஆனால் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். இப்போ முதல் டிப்ஸ் என்ன அப்படி இதுக்குள்ளே ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன ட்ரிக்ஸு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளேஸ் ஹோல்டர். ஸோ அந்த ப்ளேஸ் ஹோல்டருக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட்டு அல்லது வேறு சில விஷயங்களை கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இமேஜ், டேபிள் போன்றவைகளை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு பயன்படுத்துகிறதால லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு சில ட்ரிக்ஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸு யூஸ்வலி வந்து ரெக்டாங்கிளாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் மற்ற ஷேப்ஸை கூட டெக்ஸ்ட் பாக்ஸை மாற்றலாம். எப்படி? ஸோ இப்போ வேறு ஷேப்பை நான் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன், சர்க்கிளை வரைஞ்சிடலாம். இப்போ இதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேலே ரைட் பட்டனை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துடும், கர்சர் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். இந்த கலரை வேணால் நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம். இந்த கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃபார்மேட்டுக்குள்ளே வந்து நோ ஃபில் அப்படின்னு கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் கலரை மாற்றிடுங்க. டெக்ஸ்ட் கலரை மாற்றிடுங்க. அவுட்லைன் கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவுட்லைன் கலரை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி சதுரமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்சர்ட் போய் ஷேப்ஸுக்கு போய் நீங்கள் வேறு ஷேப்பை கூட ட்ரா பண்ணி அதை டெக்ஸ்ட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறிடும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரிக். சரி, அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட்டு தான் டைப் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் இமேஜை கூட இன்சர்ட் பண்ணலாம். அதாவது ஃபோட்டோஸ் அல்லது பிக்சரை கூட இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது போல் ஒரு பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணலாம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஃப்ரீயாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டேபிளையும் கூட இன்சர்ட் பண்ணலாம். இது என்னுடைய பழைய பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய செகண்ட் ட்ரிக்கு. மூணாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இப்போ சப்போஸ் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் போடுறேன். இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க் பண்ணால் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இதை லிங்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் டேபுக்கு போய் இந்த இடத்துல க்ரியேட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ரியேட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மக்கு மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மக்கை கொண்டு வந்து அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார கிளிக் பண்ணிடணும். அந்த மக்கை நீங்கள் கொண்டு வந்த உடனே அது வந்து டில்ட் ஆகுது பாருங்கள். ஸோ டில்ட் ஆனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது லிங்க் ஆகும் அப்படின்னு, லிங்க் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து லிங்க் ஆகிடும். என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம இந்த முதல் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது ஃபில் ஆன உடனே அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு தானாகவே ஃப்ளோ ஆகிடும். ஸோ இடம் பத்தலைன்னா அது அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் லிங்கிங். ஸோ இது நம்மளுடைய 3வது ட்ரிக். சரி, இப்போ 4வது ட்ரிக் என்ன அப்படின்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இங்கே போடுறோம். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணுறேன். இப்போ இதே டெக்ஸ்ட் பாக்ஸை நான் காப்பி பண்ணிடுறேன். கண்ட்ரோலில் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து காப்பி ஆகிடும். சரி, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த ஃபாண்ட் என்ன இருக்குது, இந்த சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் வந்து வேரியண்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு அல்லது டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் உருவாக்க முடியும். யூஸ்வலி இப்படி நீங்கள் பண்ண முடியாது. இப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு மெத்தடு, இல்லைன்னா நீங்கள் காலம் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் பயன்படுத்தணும். ஸோ ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேரியண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சைட் பை சைட் நான் வந்து ரெண்டுத்தையும் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபாண்ட் சைஸ் குறைவாக இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஃபாண்ட் சைஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளார கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்து இந்த ஷேப் அவுட்லைன் போய் நோ அவுட்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த பார்டர் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஒன்றா இருக்குது. ஸோ இங்கே வந்து பெருசாக இருக்குது, இங்கே வந்து சிறுசாக இருக்குது. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டுட்டோரியலை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி, வணக்கம்.